நிறைய விஷயங்கள் வந்து தவறா நடந்திருக்கும். ஆனா அது மூலியமா உங்களுக்கு ஒரு பாடம் கிடைச்சிருக்கும் இல்லையா? அத சொன்னீங்கன்னா, இப்ப பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமாம்மா. இது வந்து எல்லா லெசனும் காஸ்ட்லி லெசனா போச்சு. ஓகே. என்ன ஆச்சுன்னா, நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். நான் முதல்ல சைதாப்பேட்டையில அர்ச்சனா ட்ரெஸ்ஸஸ்ன்னு ஒரு கடையில வேலை செய்யும்போது, நான் ரூ. 600 சம்பளத்துக்கு அங்க இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணலான்னு பஜார் ரோட், சைதாப்பேட் பஜார் ரோட்ல திருப்பூர் பனியன் செட்னு ஒரு கடை ஆரம்பிச்சேன். நான் செஞ்ச முதல் மிஸ்டேக் சொல்றேன். ஓகே, ஓகே. என்ன, கடை ஆரம்பிச்சேன். கடை ஆரம்பிச்சு திருப்பூர்ல போய் செகண்ட்ஸ் உள்ளாடைகள்லாம் வாங்கிட்டு வந்து அங்க நான் விற்பேன். நல்ல கூட்டம் வரும். மாசம் மாசம் எனக்கு வருமானம் வருதோ இல்லையோ கூட்டம் வரும், பணப்புழக்கம் இருக்கும். அப்ப நான் வட்டிக்கு காசு வாங்கி தண்டல்னு ஒண்ணு இருந்தது. ₹1,00,000 காசு வாங்கினேன். அப்போ 15 இல்ல 25 வருஷம் முன்னாடி உள்ள கதை. 27 வருஷம் முன்னாடி, 30 வருஷம் முன்னாடி உள்ள கதை. நாட் ஷுவர் எத்தனை வருஷம்னு. ஏன்னா ஏஜ்ல நம்ம மறந்துட்டோம். ஆமா ஏஜ் எல்லாம் மறந்துட்டோம். ஏன்னா சின்ன வயசுலயே நான் உள்ள வந்ததுனால 15 நான் முதல்ல செஞ்ச வேலை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 7-8 வயசுல ஸ்கூல் படிக்கும்போது கல்யாண மண்டபத்தில் எச்ஏல எடுக்கிறது தான் என்னுடைய முதல் வேலை. ₹2 சம்பளத்துக்கு. அதுக்கப்புறம் முதல்ல அர்ச்சனா ட்ரெஸ்ல வேலைக்கு போனேன் ₹600 சம்பளத்துக்கு. முதல்ல நான் செஞ்ச தொழில் வந்து இது திருப்பூர் பனியன் சென்டர். அங்க பணப்புழக்கம் வர ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா, எனக்கு அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. காசு வர ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா, எங்கேருந்து வந்தானுங்கன்னு தெரியல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. முதல் தப்பு வட்டிக்கு காசு வாங்கி செஞ்சது. தண்டல் காசு வாங்கி, நண்பர்களே நல்லா கேளுங்க, தயவு செய்து இந்த தண்டல் இந்த மாதிரி பெரிய வட்டிக்கு காசு மட்டும் வாங்கி வியாபாரம் பண்ணிடாதீங்க. நீங்க பெரிய வட்டிக்கு காசு வாங்கி பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்க மானம் போயிடும், மரியாதை போயிடும், தூக்கம் போயிடும், நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும். கொஞ்சம் விட்டா நீங்க உங்க உயிரையே இழந்துருவீங்க. உயிரே போயிடும். பிசினஸே பண்ண முடியாதுல்ல சார் அந்த பிரஷர்ல. நூடுல்ஸ் ஆயிடுவீங்க. மான மரியாதை எல்லாம் போயிடும் பெரிய வட்டிக்கு காசு வாங்கினா. ஆமா, அது நான் செஞ்ச பெரிய தப்பு. நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னேன். இது மூலியமா இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எல்லாம் லோன் கொடுக்குறான். பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் தயவு செய்து கேட்டுக்கோங்க, ஆன்லைன்ல எல்லாம் லோன் கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன். அதனால வியாபாரம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. பெரிய வட்டிக்கு காசு வாங்கி முடிஞ்சா வட்டிக்கே வாங்காதீங்க. இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கம்மா, தேடுங்க. தேடுங்க. என்ன அவசரம் உங்களுக்கு? சின்ன பசங்க தானே நீங்க. போங்க, பேசுங்க. சம் வில், சம் வோன்ட், சோ வாட். 10 பேர் நோ ஐடியாவுக்கு எனக்கு ஆர்வம் இல்லைன்னு சொன்னா 11வது ஆள்கிட்ட போ. 100 பேர் நோன்னு சொன்னா 101வது ஆள்கிட்ட போ. 1000 பேர் நோன்னு சொன்னா 1001வது ஆள்கிட்ட போ. ஏன் நீ 4 பேர்கிட்ட பேசிட்டு 4 பேரும் நோ ஐடியா எனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுனால நீ ஏன் விட்டுட்டு போற?